மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கடுகு விதைகளை தடை செய்ய கோரி சென்னையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விவசாய சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இப்பேரணியில் விவசாய குடும்பத்தினர், சமூக ஆர்வலர்கள் உட்பட ஏராளமான இளைஞர்களும் கலந்து கொண்டனர். தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தங்கபாலு, வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைவர் வெள்ளையன், நடிகை ரோகிணி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். பருத்தி, கத்திரிக்காயை தொடர்ந்து தற்போது கடுகில் மரபணு மாற்று விதைகள் மூலம் விவசாயம் அழிக்கப்படுவதாகவும், இதை மத்திய, மாநில அரசுகள் தடை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இந்திய மண்ணை, மக்களை வஞ்சிக்கிற செயலை மத்திய அரசு இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக முதல்ல பருத்திக்கு வந்தார்கள், கத்திரிக்காய்க்கு வந்தார்கள், இப்பொழுது கடுகையும் அபகரிப்பதற்கு இன்றைக்கு முயற்சி எடுக்கிறார்கள். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கடுகு விளைவிப்பதால் மக்களுக்கு முதல் கேடு வரும், உடல் ரீதியாக பாதிப்பு வரும் என்பதுதான் அறிவியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. அதாவது இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் மண்ணையும் மனிதனையும் மலடாக்கும் ஒன்று. அடுத்து மீண்டும் அந்த விதையை, அந்த காயிலேருந்து விதையை எடுத்து முளைக்க வச்சா முளைக்காது, ஒரு முறை தான் முளைக்கும். அமெரிக்காக்காரன் கத்திரிக்காய் விதையை அனுப்புகிறப்போ கர்த்தர் ஆபரேஷன் பண்ணி தான் அனுப்பியிருக்கான். மீண்டும் மீண்டும் அமெரிக்கா கிட்ட தான் நம்ம விதைக்கு கையேந்திரம். இப்படி நம்மளை ஒரு இழிவான நிலையில் கொண்டு வந்து தலைவர்களை வைத்து விட்டார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் உலகமய கொள்கை தான் காரணம்.